எல்லாம் சொல்லுங்க, உதார குணம், தாராள மனது, இதெல்லாம் தயவு அப்படியே ஈர்க்கும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் இருக்கான்னு தான் கேட்குறான். எங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் இருக்கான்றான். அவன் என்ன சொல்கிறா பாருங்க, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு, நீங்களும் தங்கலாம், ஒட்டகமும் தங்கலாம், தீவனமும் இருக்குது. தாராளம், தாராளம், எல்லாம் சொல்லுங்க, தாராளம் தயவுகளை ஈர்க்கும். ஆமென். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தட் இஸ் யுவர் பைபிள் மை ஃப்ரெண்ட். இதுதான் உங்கள் வேதம். எப்படி ஒரு மனுஷன் செழிக்கிறான், எப்படி ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், எப்படி ஒரு மனுஷன் பெறுகிறானா, சும்மா இந்த குறுக்கிற புத்தி, சின்ன புத்தி கிடையாது, தாராளம் ஏராளம் இருக்குது. வாங்க, எல்லாம் சொல்லுங்க, உதார குணம், தாராள மனது. ஆமென். இதெல்லாம் தயவு அப்படியே ஈர்க்கும். ஆமென். அது முடியாது பிரதர், அது கஷ்டம் பிரதர், வராது. 5 ரூபானாலும் அவர் தான் தரணும், 50 கோடினாலும் அவர் தான் தரணும். ஆமென். அதனால் பார்த்துடலாம், அவர் தருவார். ஏமேன். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எல்லாம் சொல்லுங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். The generous man, amen, is a source of blessing, shall be prosper and enriched, and he who water will himself be watered. Amen. Reaping the generosity he has sown. Amen. நீங்க சின்னதா தான் விதைப்பீங்க, பெருசா நீங்க அறுப்பீங்க. ஆமென். ஒரு உதார குணம், தாராளமா இருங்க. ஒருத்தர் பரவாயில்ல, நீங்க வாங்கிக்கோங்க, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் சின்ன சின்ன விதத்தில் உங்கள் உதாரணத்தை காட்டும்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்கிறது. நீங்கள் பார்த்து சார், தண்ணியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன ஒரு சேரு தள்ளி உட்காரணுமாக்கும் உங்களுக்கு, முதல்ல வந்து உட்கார மாட்டாங்களோ, புத்தி பாருங்க, புத்தி. அதனால தான் வாழ்க்கை அங்கேயே இருக்குது. வாழ்க்கை உயரலைன்னா எழுதி வச்சுக்கோங்க, எண்ணம் உயரவில்லை. எண்ணம் உயர்ந்தா வாழ்க்கை உயரும். அவ்வளோதான். உதார குணமுள்ள ஆத்துமா. ஒரு தப்பு ஒருத்தர் பண்ணாங்களா, உங்களுக்கு தெரியுமா, பார்த்தீங்களா, பரவாயில்ல, கத்தரி நமக்கெல்லாம் அவர் மன்னிக்கலைன்னா நம்ம இருப்போமாங்க, பரவாயில்லங்க, விடுங்கங்க இப்படின்ட்டிங்கன்னா சூப்பராகிடும் வாழ்க்கை.